காலத்தின் புனிதமான இந்த 18வது நாளின் தியானத்தில் விசுவாசம், ஆராதனை, விழிப்பு ஆகிய முப்பெரும் பண்புகளையும் ஒன்றிணைக்கும் இதயத்தின் மிக முக்கியமான உணர்வான நன்றியுணர்வை பற்றி சிந்திக்கப் போகிறோம். நன்றியுணர்வு என்பது நமக்கு நல்லது நடந்தால் மட்டும் கடவுளுக்கு நன்றி சொல்வது அல்ல, மாறாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேதனையான தருணங்களில் கூட கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதற்கான நன்றி சொல்வது. கிறிஸ்துமஸ் விழா மிக அருகில் வந்துவிட்டது. நாம் பரிசுகளை வழங்குவதிலும் வீட்டை அலங்கரிப்பதிலும் பிஸியாக இருக்கும் இந்த நேரத்தில் கடவுளின் கொடையை ஆழமாக உணர்ந்து நம் உள்ளத்தை நன்றியால் நிரப்ப வேண்டியது அவசியம். மீட்புக்கான நன்றி. அன்னை மரியாவின் பாடல். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46 47 முடிவு. என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. இந்த நன்றி வெறும் வாய் வார்த்தை அல்ல. இது கடவுள் என்னை பார்த்தார், என் தாழ்மையை நோக்கினார், அவர் எனக்கு மாபெரும் செயல்கள் செய்தார் என்று உணர்ந்து வெளிப்படுத்தும் ஆழமான உள்ளத்தின் குமரல். திருவருகை காலத்தின் மையமே இதுதான். ஒரு சிறிய பெண் வழியாக இந்த உலகிற்கே மீட்பை கொண்டு வந்த இறைவனின் இரக்கத்திற்கு நன்றி சொல்வது. திருவருகை காலம் என்பது கடவுள் ஒரு குழந்தையாய் நம் அருகில் வருகிறார் என்ற மாபெரும் ரகசியத்தை பற்றியது. இந்த மாபெரும் அன்பிற்காக நாம் உலகாளித்து கண்ணீர் சிந்தி உள்ளம் முழுகி நன்றி சொல்வோமாக. நமது நன்றி உணர்வால் நிரம்பி வழியும் இதயம் கிறிஸ்துமஸ் ஒளியில் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறட்டும். எல்லாம் வல்ல இறைவன் நன்றி உணர்வால் நிறைந்த உள்ளத்தை நமக்கு தந்தருவாராக.